என் அன்பு குழந்தையே, நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாயோ அவர்கள் உனக்கு எந்த உதவியையும் செய்ய போவதில்லை என்பதை உணர்த்தவே உன்னுடைய அப்பா நான் வந்திருக்கிறேன். உன்னுடைய அப்பா சொல்வதை கேட்க தயாராக இரு. உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. உன்னுடைய வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. போலியான உறவுகளை நம்பி பொருளையும் நிம்மதியையும் இழந்து விட்டாய். நடந்ததையே நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டிருக்கின்றாய். தேவையில்லாத விஷயங்களை நினைத்து கலங்கிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு இப்போதைக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை பற்றி மட்டுமே யோசி. உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கை வெகு விரைவில் சரியாகிவிடும். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் ஒரு நாள் மாறும். எப்பொழுதும் நீ நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு. அதன் பிறகு உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் குழந்தையே, உன்னுடைய கர்மாக்கள் இன்னும் முடியவில்லை என்பதையே நினைத்து நினைத்து உன்னுடைய உடல்நிலையை சரியாக கவனிக்காமல், சரியாக சாப்பிடாமல் எப்பொழுதுமே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய். நான் எப்பொழுதும் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீ எப்போதும் சிரித்த முகத்தோடு தாமரை பூவை போன்று பூத்து குலுங்கி புன்னகையோடு இருக்க வேண்டும் என்பதுதான். உன்னுடைய சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் என் செல்லமே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் என்னுடைய கண் பார்வையிலேயே நடக்கின்றது என்பதை என்றும் மறவாதே. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது என் தங்கமே. உனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் உன்னுடைய அப்பா மீது வைத்துள்ள நம்பிக்கையை இழக்காதே என் செல்லமே. நீ என்னுடைய செல்ல பிள்ளை. உன்னை நான் ஒரு காலமும் கஷ்டப்பட விட மாட்டேன். அழுது புலம்பியது எல்லாம் போதும். நம்பிக்கை ஒன்றே வெற்றிக்கான முதல் படி. இதை என்றும் மறவாதே. நம்பிக்கையோடு காத்திருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். உன்னுடைய தந்தையை நீ நேசிப்பது உண்மையானால் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும் என்றும் இழக்காதே. உன்னுடைய நம்பிக்கையை இழக்காமல் உன்னுடைய இலக்கை நோக்கி நீ பயணித்துக் கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய இலக்கை நீ அடைவாய். இது உன்னுடைய அப்பாவின் சத்திய வாக்காகும். சோதனையின் உச்சகட்டத்தில் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கான முதற்படி ஆரம்பமாகும் என்பதை என்றும் மறவாதே. அதனால் அந்த படியில் போய் திரும்பி வந்துவிட்டால் உன்னுடைய இலக்கை நீ நெருங்கிய கட்டத்தில் தோற்றவனாவாய். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் சோதனைக்கு மேல் சோதனை, கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய போகிறாய் என்று அர்த்தம். நீ யாரிடம் வேண்டுமானாலும் கேள். அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனை இல்லை என்றால், அவர்கள் வாழ்க்கை சாதாரணமாக சென்று கொண்டிருக்கிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவில்லை என்று அர்த்தம். ஏன் சொல்ல போனால் அவர்களுடைய வாழ்க்கையில் கீழ் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அர்த்தம். அதனால் உன்னுடைய சோதனைகளை கண்டு என்றும் பயந்து நடுங்கி ஒளிந்து கொள்ளாதே. அதை எதிர்த்து நின்று போராடு. நீ உன்னுடைய வெற்றியை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கையோடு முன்னோக்கி சென்றால் வெற்றி உனக்கானதாகும். அந்த பயணத்தில் உன்னுடைய அப்பாவின் துணை உனக்கு எப்போதும் உண்டு. என்னுடைய பரிபூரணமான அருளும் ஆசீர்வாதமும் என் செல்ல பிள்ளைக்கு என்றுமே உண்டு. எது நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான வகையில் நடந்தே தீரும். என் கண்மணியே, கவலைப்படாதே. உனக்கு நான் இருக்கின்றேன். உன்னுடைய அப்பா உனக்கு துணையாக என்றுமே உன்னுடைய பக்கத்திலேயே இருப்பேன். நம்பிக்கையோடு உன்னுடைய இலக்கை நோக்கி பயணம் செய். நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் மங்களம் சூழும் நாள் இது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகும் சுபமங்கல நிகழ்வுக்காக ஒரு அடியை இன்று நீ எடுத்து வைக்கப் போகின்றாய். நீண்ட நாட்களாக உன்னுடைய இல்லத்தில் எந்த சுபமங்கல நிகழ்வும் நடக்கவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்த உனக்கு இனி ஒவ்வொன்றாக மங்களகரமான நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கப் போகின்றது. அதற்கான முதலடியை இன்றே நீ எடுத்து வைக்கப் போகின்றாய். இனி கவலைகளுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் இடம் கொடுக்காதே. எப்பொழுதும் ஆனந்தம் நிரம்பியவளாக இரு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்திற்கும் சாட்சியாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன். உன்னுடைய சங்கடங்கள் யாவும் இன்றே சந்தோஷமாக மாறும்.
என்னுடைய நினைவில் வாழும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் நீ நினைத்தது போன்றே நடக்கும். அவை நடக்கக்கூடிய காலமும் நேரமும் இன்றே கைகூடிவிட்டது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் சோதனைகளும் உன்னுடைய மனதில் ஒரு சிற்பமாக மாறும். இந்த சிற்பமானது ஒரு நாள் நிச்சயமாக முழுமையடையும். அந்த சிற்பம் முழுமையடையும் போதுதான் பலரும் உன்னை கண்டு வியப்பார்கள். அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் அழியா வெற்றியாகும். குற்றம் குறை இல்லாத பொற்சிற்பமாய் நீ மிளிரத்தான் போகின்றாய். அதற்காகத்தான் நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. எதிரிகள் கூட இந்த சிற்பத்தை கண்டு வியந்துதான் போகப் போகிறார்கள். என் செல்லமே, உன்னுடைய பாதைகள் தெளிவாகும் நேரம் வந்து விட்டது. இருள் சூழ்ந்து பனி பெய்து கஷ்டங்கள் சூழ்ந்த உன்னுடைய காலங்கள் இனி ஒவ்வொன்றாக மாறப்போகின்றது. இதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மனம் மகிழும்படியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. இந்த நொடிப்பொழுதில் தான் உன்னுடைய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. அதனால் நல்லதே நினை, நிச்சயமாக நல்லதே நடக்கும். உன்னுடைய அப்பா என்றுமே உனக்கு துணையாக நிற்பேன். என் செல்லமே, உன்னிடம் நான் சொன்னதுபடியே உன்னுடைய வேலையை நான் முடித்துக் கொடுக்க போகின்றேன். அதற்கான அறிகுறிகளை இதன் பிறகு நீ ஒவ்வொன்றாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய். சமீபத்தில் உன்னை கண்டு நான் உனக்கு ஆசியையும் வழங்கிவிட்டேன். அதனை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய். அதனை நீயும் மனப்பூர்வமாக பெற்று கொண்டாய். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை எதையெல்லாம் இழந்தாயோ அதை விட பல மடங்காக உனக்கு ஒவ்வொன்றாக வந்து சேரப்போகின்றது. அதனால் நீ நம்பிக்கையோடும் சந்தோஷத்துடனும் முகமலர்ச்சியுடனும் காத்து கொண்டிரு. இதன் பிறகு நீ மகிழ்ச்சியாக உன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்கப் போகின்றாய். அதற்கான காலகட்டம் நெருங்கிவிட்டது. அதன் அறிகுறிகளை இப்போதே நீ உணர்வாய். கூடிய விரைவில் நீ சற்றும் எதிர்பார்க்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பமான இன்ப அதிர்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. அதை சந்தோஷத்துடனே எதிர்நோக்கு. அந்த செய்தி வரும்போது இப்படி கவலையுடன் அழுது கொண்டிருக்காதே. உன்னை நான் நிச்சயமாக மன நிம்மதியோடு வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு இரு. என் பிள்ளையாகிய உனக்கு உன்னுடைய அப்பா என்றுமே நான் பக்கபலமாக இருப்பேன். உன்னை நான் என்றுமே கைவிட மாட்டேன். ஒரு தந்தையாக உனக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நான் நிச்சயமாக செய்வேன். என் பிள்ளையை நான் ஓஹோ என்று வாழ வைக்கப் போகின்றேன். நீ நிச்சயமாக ஒரு நாள் கோபுர உச்சிக்கு போகத்தான் போகின்றாய். என் பிள்ளைகளை நான் கைவிட்டதாக இதுவரை சரித்திரமே இல்லை. அதனால் நீ எதற்காகவும் பயப்படாதே. உன்னுடைய அப்பா உனக்காக என்றுமே துணை நிற்பேன். என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் என் செல்ல பிள்ளைக்கு எப்பொழுதும் உண்டு. என் தங்கமே, உன்னுடைய அப்பாவை என்றுமே நம்பு. என்றுமே நான் உன்னை கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.